வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் த்ரெட் ஓஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பேசிக்காக முதல்ல நம்ம வெர்னியர் எடுத்து முதல்ல இது மெட்ரிக் த்ரெட்டாக பிஎஸ்பி யூனாப்பான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். மெட்ரிக் த்ரெட்டுனா இந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டெம்மு பார்த்திங்களா, ஜஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு வெளியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. நெட்டை நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணால் இப்படி டச் பண்ணுற ஈக்குவல் ஃபீல்டில் வரும். இது வந்து மெட்ரிக் த்ரெட். பிஎஸ்பின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நட்டை ரிமூவ் பண்ணாலும் சரி, உள்ளே புஷ் பண்ணாலும் சரி, உள்ளே நம்ம ஃபிங்கரை விட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உள்ளே இருக்கும், நல்லா உள்ளே இருக்கும். அதனால் நம்ம சிம்பிள் லாஜிக்கு நான் சொல்கிற மெத்தட். ஆக்சுவலி நம்ம இதை மெஷர் பண்ணோன்னா வெர்னியர் வச்சியும் ப்ளஸ் இது என்ன டைப்புன்னு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம பிஎஸ்பி மெட்ரிக் த்ரெட்டா, இது M14, இது 8mm மெட்ரிக் த்ரெட்டில் இது நம்ம M14 சொல்லுவோம். இது நம்ம உள்ள ஏற்றி பார்த்தா த்ரெட்டு வந்து லாக் ஆகாதான்னு செக் பண்ணிவிட்டு இது மெட்ரிக் த்ரெட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு இந்த த்ரெட்டு தான் வரணும். M14 8mm மெட்ரிக் த்ரெட்டுக்கு இப்படி தான் நம்ம ஃபிட்டிங் போகணும். ஓகேங்களா? சேம் இதுவும் அதே சைஸில் இருக்குது. இதை ஏன் போட முடியாதுன்னா இது ஃபீல் பண்ணால் ஏறாது. இது பிஎஸ்பி த்ரெட்டு, இது மெட்ரிக் த்ரெட்டு. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், உள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் த்ரெட். இந்த சைடு டேப்பர் வந்தால் பிஎஸ்பி. ஓகேங்களா? இதுதான் நான் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரீ டைட் தான். ஸோ ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு கையில் இன்செர்ட் பண்ண முடியல, த்ரெட்டை டைட் பண்ண முடியல. அதனால் நான் டைட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? மெட்ரிக் த்ரெட்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோடைய ஐடென்டிஃபை, அதாவது நட்டுடைய ஐடி ப்ளஸ் பெருளுடைய ஓடி, ஃபிட்டிங்குடைய ஓடி, இது எடுத்தால் தான் மெட்ரிக் த்ரெட்டில் நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியும். இதில் சைஸில் நட்டுடைய ஐடி வேரியேஷன் வரும், மெட்ரிக் த்ரெட்டு ஃபெருளுடைய ஓடி வேரியேஷன் வரும், ஃபிட்டிங்குடைய ஓடி வேரியேஷன், இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். மெட்ரிக் த்ரெட்டில் ஒரே ஒரு வேரியேஷன் ஆனாலும் ஃபிட்டிங் ஃபுல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். இதோடைய நட்டு ஐடி ஓடி எதை மெஷர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டிங், இதுதான் இதுக்கு மேட்ச் ஆனால் இதோடைய ஓடி எடுத்துக்கலாம். ஓடியோட ஸ்டாண்டர்டு சைஸ் 13.8182 ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸில் ரவுண்ட் அப் பண்ணால் 14mm வரணும். இதுதான் M14ன்றது. இதுக்கு ரவுண்ட் அப் பண்ணால் மைனஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து 14ல் ஒரு 10mm ஒரு 19mm டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் ரவுண்ட் அப் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 14mm வரணும். 19mm வந்து இவ்வளோ வரலாம். அது நம்ம ரவுண்ட் அப் பண்ணால் 14. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த நட்டுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா நட்டுடைய ஐடி 12.50 வரணும். நமக்கு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 5mm எக்ஸ்ட்ரா வருது. ஒன்றும் பிரச்சனை, ஸ்டாண்டர்ட் இது தான். ஓகேங்களா? ஃபெருல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போடுறது வந்து இது